கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்தில் நாம் கூடி அவருடைய கட்டளைக்கு இணங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்களாம். உள்ளான மனுஷனினாலும் வெளியான மனிதனினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கட்டளை ஆலோசனை. ஆம் பிரியமானவர்களே, எப்போதும் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே வாருங்கள், நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொல்லி நம்ம எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஆம் பிரியமானவர்களே, இத்தனை மகத்துவம் உள்ள இந்த பதவியை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக பிதாவாகிய தேவனுக்கு முன் தந்த அவருடைய வல்ல நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆதரிக்கலாம். ஓ, ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழையாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் சொல்லுவோம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பிரியமானவர்களே, பரலோக சேனை அவரை துதிக்கிறது என்றாலும் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனையைத்தான் தேவதூதர்களும் காண ஆசையாயிருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளை என்கிற உரிமையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோம். பாருங்க, இந்த மேன்மையான தகுதியை தந்தவரை மகிமைப்படுத்துவது கண்டே அவரை தெரிந்து கொண்டோம். ஸ்தோத்தரிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். வானதூதர் சேனைகள்
ஆமாப்பா, உம் நாமத்தை உயர்த்துகிறது. நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம். வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு எங்கள் துதியும். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பிரியமானவர்களே, தேவ சன்னிதானத்தை, இந்த கிருபாசனத்தை சேர்வதற்காக அன்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலையை மேலிருந்து கீழாய் இரண்டாய் கிழித்து இனிமேல் தேவ சந்நிதிக்கு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆம் பிரியமானவர்களே, நின் உதிரமதினால் திறந்த புது வழியா சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமாப்பா, நின் அடியாருக்கு பிதாவின் சன்னதி சேர சந்ததம். நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். சேர்ந்து பாடி ஆராதித்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லால் யார் உண்டு? இந்த பூலோகத்தில் உம்மை தவிர வேறு ஒரு விருப்பம் இல்லை. சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு? ஆமாப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவநாதா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவநாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பரனே. சேர்ந்து பாடி ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை பாடி துதிப்பதற்கு 1000 ஆண்டுகள், நம்முடைய ஆயுள் நாளெல்லாம் அது போதாது. 1000 பாடல்களை 1000 நாவுகளை கொண்டு துதித்தாலும் அது போதவே போதாதுன்னு சொல்றவங்க பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு
நாமத்தின் ஆதரவில். இந்த பரிசுத்த தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிவினிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற இந்த தேவனுடைய சன்னிதானத்திலே சேருவதற்கு இந்த இயேசுவின் இரத்தமே நம்மளை தகுதிப்படுத்தியது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் பார்த்து, ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மேலான தகுதியை, இந்த மேலான பதவியை, இந்த மேலான இந்த ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை அவர் கிருபையினாலே, அவருடைய புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கு. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இந்த பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை சேர்வதற்கு தகுதிப்படுத்தியது. ஆகவே புது உடன்படிக்கை ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவானவர் எப்படி சொல்லி ஆரம்பித்தார்? அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை என்று சொல்லி அந்த புதிய உடன்படிக்கையை துவங்கிய பொழுதே பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தினார். பாருங்களாம், நான் இப்படி சொல்லுவேன், புது உடன்படிக்கையை துவங்கினவரே நன்றி செலுத்துவாரானா? நம்முடைய ஸ்தானத்திலே நின்று புது உடன்படிக்கை துவங்குகிறதே என்று சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். அப்படியானால் இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம் எவ்வளவாய் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும்? நான் பேசுகிற வார்த்தை புரிந்தவர்கள் மட்டும் ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். அதைத்தான் இந்த அருமையான பக்தர் பாடுகிறார். நின்முதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்முதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். பிரியமானவர்களே, எத்தனை சமீபமாய் தேவ சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரை சமீபமாய் நாம் கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நமக்கு தேவன் பாராட்டின இந்த கிருபைகள், இந்த தயவு, அவர் நமக்கு செய்த இந்த மேலான இந்த புது உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரங்களை செலுத்த தேவ சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆமா ஆண்டவரே உம் நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாம். என் வாழ்விலே நீர் பாராட்டின ஆண்டவரே உம்முடைய தயவு, ஆண்டவரே உம்முடைய கிருபை, என்னை தகுதிப்படுத்தின உம்முடைய தகுதி ஆச்சரியமாய் இருக்கிறது, அதிசயமாய் இருக்கிறது. அதை நீரே செய்தீர். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ ஜீசஸ், மாறாமல் மறவாமல் விலகாமல் நம்மோடு இருந்தவரை, நடத்தினவரை ஆராதிக்கலாம். ஜீசஸ் லார்ட், என் வாழ்வில் நீர் பாராட்டின கிருபைக்காய், தயவுக்காய், அப்பா தகுதிக்காய் நன்றி செலுத்துகிறேன்.
வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நன்றி செலுத்துங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளித்தவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே. கண்களால் வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே. கண்களால் ஆச்சரியமானவரே. என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லி ஆராதித்து பாடுவோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. ஓ ஜீசஸ், என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்ல. ஆமாப்பா, தகுதியில்லாத எங்களை காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், காட்டு ஒலிவ மரமாய் இருந்தோம், அந்தரங்கத்தில் அந்தகார வல்லமையிலே இருளின் ஆதிக்கத்திலே பிசாசின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் எங்கள் சுயத்திலே எங்கள் மாம்சத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த எங்களை உம்முடைய கிருபை தேவ சமூகத்தில் சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, இதெல்லாம் ஆச்சரியம், அதிசயமானவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமானால் அந்த நன்றிகள், ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
நீங்கள் கேட்கலாம், இது எப்படி வேதத்தின் ஆதாரத்தில் உள்ளதா என்று கேட்டார். ஒரு நல்ல வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 15:36 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இதே வார்த்தையை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த அப்பத்தையும் அந்த மீன்களையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நான் இப்படி சொல்லுகிறேன், ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உள்ளவைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்கள். இல்லாதவைகள் உங்களுக்கு உண்டாகும், குறைவுகள் நிறைவாகும். அன்றைக்கு அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு எம்மாத்திரம். ஆனால் அந்த குறைவுள்ளது நிறைவுள்ளதாய் மாறினது. அங்கே லூக்கா எழுதுகிறார், இந்த 5 அப்பம் ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டிய மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்த செலுத்த வேண்டிய மட்டும், அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, திருப்தி அடைய மட்டும் அவர்களுக்கு கொடுத்தாராம். ஆம், நீங்கள் திருப்தி அடைய மட்டும் உங்கள் ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த செலுத்த மீதி எடுக்க மட்டும், அடுத்த வார்த்தை சொல்கிறது, மீதி எடுக்க மட்டும் அதை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதம் உங்களது வாழ்க்கையில் மீதி எடுக்க மட்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆம், அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, சேர்த்து வைக்க மட்டும். அங்கே 5 அப்பமும் 2 மீனும் குறைவுள்ளது பெருகியது. ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆம், உங்கள் வாழ்க்கையிலே சேர்த்து வைக்க மட்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை ஸ்தோத்திரத்தின் மூலமாய் வேண்டிய மட்டும், திருப்தி அடைய மட்டும், சேர்த்து வைக்க மட்டும், மீதி எடுக்க மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆச்சரியமான தேவனை தேவ சமூகத்தில் சொல்லி, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொல்லுங்க சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். ஆம், அந்த தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். அவர்கள் சேவித்த அந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தினாலே தேவன் மகா பெரிய காரியங்களை செய்தது உண்மையானால், அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் எல்லாம் சொல்லுவோம், ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்கள் முன்பதாய் செல்லும். நல்ல கரம் தட்டி இந்த பாடலை பாடலாமா? ஆம் தகப்பனே, அன்றைக்கு எங்கள் முற்பிதாக்களை, ஹalleluya, ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா. ஆம், ஆபிரகாமுக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அவருடைய வார்த்தையின்படியே, ஆம், விசுவாசத்தின் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, ஆபிரகாமின் சந்ததியே, இந்த வார்த்தையை சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆம் பிரியமானவர்களே, ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது, கரம் பிடித்து கடல் மலை அளவாய் அவனை பெருக செய்தார். நிச்சயம் நம்மையும் அப்படி பெருக செய்கிற ஆண்டவர் உண்டு. விசுவாசமாய் பாடலாம். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான், ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான், கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை
ஓ கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்பதாய் அலைந்தவனை அரியணை ஏற்றினார். ஆம், தாவீதின் குமாரனை சேவிக்கிற தாவீதின் சந்ததியே, ஹalleluya, விசுவாச சந்ததியே, கர்த்தர் உன் தலையும் உயர்த்துவார். நல்ல சந்தோஷமாய் பாடுவோம். ஹalleluya. ஆடுகள் பின் அலைந்து அந்த தாவீதை அழைத்தார், உயர்த்தினார். ஆடுகள் பின் அலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான். ஆடுகள் பின் அலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான். அந்த தாவீதின் வேராய் கிளையாய் துளிர்த்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளிர்த்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு பலத்த அரணானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லி பாடுங்க. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அடிமையாய் போன யோசேப்பை உயர்த்தினாரே. ஓ, கர்த்தர் எங்களையும் உயர்த்துவார். விசுவாசத்தோடு கரம் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், ஹalleluya. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்துக்கு அதிபதி ஆக்கியதும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்துக்கு அதிபதி ஆக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரே எங்களை அழைத்தீர். அப்பா, அழைத்தது நீர்தானே. அப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அழைத்தது எங்களை முன் குறித்து எங்களை தெரிந்தெடுத்தது நீர்தானே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையை சொல்றீங்களா என்னோடு கூட சேர்ந்து? ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக செல்லுகிற உம்முடைய சமூகத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் தாவீது சங்கீதத்திலே சொல்கிறது போல உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தரை உண்மையாய் ஆராதித்த உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உண்மையாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்தவருடைய வாழ்க்கையிலே அந்த ஸ்தோத்திரங்கள், இயேசுவின் ஸ்தோத்திரங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வந்தது போல இந்த நாளிலும் தேவனை துதித்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாடின ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் துதிகளை மாத்திரமல்ல, எங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.